அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. கந்த சஷ்டி விழாவோட 6வது நாள் சூரசம்ஹாரம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்ல போகிற தண்ணீரை உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விட்டாலே போதும். முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். அடுத்ததா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சக்தி வாய்ந்த கந்த சஷ்டி விழாவோட 6வது நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. சூரபத்மன்கிற அரக்கனை உலக நன்மைக்காக முருகப்பெருமான் அழிச்ச நன்னாள் தான் இன்னைக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மேலே நைட்டு 8 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும். உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமானோட அருளை பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற தண்ணீர் பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இந்த நாளில் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மேலே, இன்னும் சரியாக சொல்லணும்னா 4 மணி 30 நிமிடங்களுக்கு திருச்செந்தூரில் சூரசம்ஹார நிகழ்வு ஆரம்பமாகும். சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யறது நல்லது. இப்படி டைம் பார்த்து செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க பரவாயில்லை. சாயங்காலம் 4 மணிக்கு மேலே நைட்டு 8 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தண்ணீர் தேவைப்படும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க. ஆற்று தண்ணீர், கிணத்து தண்ணீர், குளத்து தண்ணீர். அப்படி இல்லைன்னா மழை தண்ணீரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டில் போர் வாட்டர் வரும் இல்லையா, அதை பயன்படுத்திக்கோங்க. ப்ராசஸ் பண்ண தண்ணீர், அதாவது ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர், இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். தண்ணீருக்கு ரொம்ப ரொம்ப ஞாபக சக்தி அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். அதனால தான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்குது. அந்த வகையில் தவறாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அடுத்ததா நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். அதே மாதிரி ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் தேவைப்படும். இந்த கல்லுப்பு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே மாதிரி இந்த மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கையில் மங்களங்களை சேர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு உகந்தது இந்த மஞ்சள் தூள். திருச்செந்தூரில் சூரசம்ஹார விழா நடக்கும். திருச்செந்தூர் குருஸ்தலம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு கண்ணாடி டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போது நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னா உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளரில் தண்ணீரை நிரப்பிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் போட்டு உங்கள் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது இந்த தண்ணீரில் கல்லுப்பும் மஞ்சள் தூளும் நல்லா கலக்கணும், மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி உங்கள் கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்கள் குலதெய்வத்தையும் விநாயக பெருமான்கிட்டையும் முருகப்பெருமானையும் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா உங்கள் கையை நல்லா ஈரம் போக தொடச்சிக்கோங்க.
அடுத்ததா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பலை அந்த தண்ணீருக்கு மேற்பரப்பில் உங்கள் கைகளால் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வலது கை ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி தண்ணீரோட மேற்பரப்பில் இந்த சிம்பலை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கினாதான் நம்ம வீட்டுக்குள்ள நல்ல சக்திகள் உள்ள வரும். சாதாரணமாக ஒரு டப்பா வச்சுருக்கோம், அதில் ஏதோ ஒரு பொருளை நாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த பொருளை நாம் எடுத்தாதான் இன்னொரு பொருளை அந்த டப்பாவுக்குள்ளே வைக்க முடியும். அந்த வகையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் வெளியில் போனாதான் நல்ல சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் குளிக்கிறது நல்லது. அந்த மாதிரி நீங்கள் குளிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் வீடு ஃபுல்லாக இந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க. உங்கள் வீட்டுக்கு உள்பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கமாக தெளிச்சு விடுங்க. இந்த மாதிரி தண்ணீரை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கிறதுக்கு பாருங்கள். சப்போஸ் உங்களால் குளிக்க முடியலன்னா கூட பரவாயில்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சுக்கிட்டு உங்கள் தலையிலையும் 3 முறை இந்த தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு முகம் கை காலை நீங்கள் கழுவிக்கோங்க. முகம் கை கால் கழுவணும்னு சொல்லும்போது காலை பின்னங்காலில் இருந்து நீங்கள் கழுவணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சூட்சமமான முறைகள். இதை நாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிஜில் சிம்பலை வரைஞ்சு இந்த தண்ணீரை நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கும் போது உடனடியாகவே உங்கள் வீட்டில் மாற்றங்களை உங்களால் உணர முடியும். உங்கள் வீட்டில் இருந்த சண்டை சச்சரவுகள் மாறி சமாதானமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடனடியாகவே உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்படுறத உங்களால் உணர முடியும். பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் இந்த கெட்ட சக்திகள் காரணமாக அமையுது. வீட்டில் வரக்கூடிய வீண் விரய செலவுகள், சண்டை சச்சரவுகள் இதுக்குமே இந்த கெட்ட சக்திகள் காரணமாக அமையும். அதே மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எதை தொட்டாலும் தடையாகவே இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. அந்த வகையில் முருகப்பெருமான் அசுரனை அழிச்ச இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த தண்ணீரை உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் நீங்கும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.